இன்னைக்கு நம்ம mommymetamilல டபுள் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட இந்த வெர்ஷனில் மேக்ஸிமம் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த ரெசிபியில் ஸ்வீட்னஸ்க்காக கருப்பட்டி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்க நான்ஸ்டிக் பேனில் 1 கப் இடித்த கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருப்பட்டி மெல்ட் ஆன உடனே ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கருப்பட்டி ஆறுனதுக்கப்புறமா 1/4 கப் சர்க்கரை, 1/8 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/4 கப் பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இது ரெண்டையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி கிடைச்சதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் கோகோனட் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். Unrefined கோகோனட் ஆயிலை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்ல கோகோனட் பட்டர் கிடைக்கும். கோகோனட் பட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். மாவை ரொம்ப மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். குக்கி டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட சாக்லேட் சிப்ஸ், மில்க் சாக்லேட் சங்க்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். குக்கியை நம்ம சூடாக சாப்பிடும்போது மில்க் சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கி டோவை இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். இதை 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கீஸை பேக் பண்ணிடலாம். பேக்கிங் செட்டப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போது குக்கி டோவை பால்ஸாக ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரே மேலே ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கலாம். ஒரு ப்ரீஹீட்டட் ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே சூவியான சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குக்கீஸை நம்ம ஸ்டவ் டாப் மேலே கூட ஈஸியாக பேக் பண்ணிடலாம். Bye.